ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு நிறைய விதமாக பண்ணுவாங்க. இது எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் பண்ணுற ஒரு எளிமையான மீன் குழம்பு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்காக நான் துருவிய தேங்காய் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறமா 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா நல்ல மிளகு 1/4 டீஸ்பூன், அதாவது முழு நல்ல மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு எலுமிச்சை அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ண புளி, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுத்தமான புளி கிடைக்கலன்னா அந்த தண்ணியை மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போடலாம். இது கூடவே ஒரு நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன சைஸ் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மீன் பீஸ் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறமா இதை 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடுங்க. இடையிடையே கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் தாளித்து விட்டுறலாம். இதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறமா கடுகு தாளிச்சிட்டு அதில் 2 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, இதை இவ்வளவும் மீன் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.